நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன். மறுபடியும் ஒரு புத்தகத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம நிறைய வகை கொண்ட கதைகளை படிப்போம். ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிற கதைகள் உண்டு, ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிற கதைகள் உண்டு, சில உணர்வுகளை, ஒரு குறிப்பிட்ட உணர்வுகளை, அது ஒரு மகிழ்ச்சியோ இல்லை துன்பமோ இல்லை ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆறுதல் உணர்வோ இல்லை ஒரு பய உணர்வோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு உணர்வை கடத்துகிற மாதிரியான ஒரு கதைகளை நம்ம படிக்கிறது உண்டு. ஒரு சில கதைகள் மட்டும் அல்லது ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே ரொம்ப கடுமையாக உங்களுடைய உழைப்பை கோருகிற புத்தகங்களாக இருக்கும். உழைப்பை கோருகிறன்னா ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். அதை நீங்கள் மேலோட்டமாக அப்படியே வார்த்தையை கடகடன்னு படிச்சுட்டு போகிற மாதிரி படிச்சுட்டு போக முடியாது. அதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த கதைக்குள்ளே போய் அப்படி படிக்கணும். அதை ரொம்ப டிமாண்டிங்னு நான் சொல்லுவேன். அது அந்த எழுத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதையும் கூட. அந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்த கதைகளையும் அப்பப்போ நம்ம படிக்கணும். அப்படி நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சிக்கலான கதையமைப்போ இல்லை ஒரு ரொம்ப கதையோட மையப்புள்ளி ஒரு உணர்வு எழுச்சி மிகுந்த ஒன்றா இருக்குது அப்படின்ற ஒரு காரணமோ, அல்லது கதையில் இருக்கிற பாத்திரங்களோட நம்மளால பொருத்திக்க முடியுது அல்லது பொருத்திக்க முடியலை அப்படின்ற காரணங்களாலேயோ சில கதைகளை நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய உழைப்பை போட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். இதை அப்படி ஒரு நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு நீர்நிலையில் ஆழம் பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தகத்தை நான் அப்படி தான் படித்தேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சுழல் என்னை இழுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புத்தகத்தோட பேர் பழைய குருடி. அதை எழுதினவர் ராஜன் அவர்கள். இது ஒரு 5 நெடுங்கதைகளுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். குறுநாவல்கள் அல்லது சிறுகதைகள்னு சொல்றதா இல்லை நெடுங்கதைகள்னு சொல்றதான்னு தெரியல. 5 கதை தான், 160 பக்கங்கள் கிட்ட இந்த புத்தகத்தில் இருக்கு. முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி ராஜன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னதும் நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். எதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வைக்கிறீங்க பழைய குருடி அப்படின்னு? அது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான ஒரு இதுவா இல்லை, வேற ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு. அது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். பட் நான் அப்படி தான் சண்டை போட்டேன். அப்புறம் அவர் சில விளக்கங்கள்லாம் சொன்னார். அது நம்ம பழமொழியெல்லாம் சொல்கிறோம்ல, பழைய குருடி கதவை திரடின்றது பழக்கமான ஒரு விஷயத்துக்கு நம்ம திரும்பி போகிற மாதிரி இருக்கிறதையோ இல்லை அது நல்லதா இல்லைனாலும் பழகி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம திரும்பி போகிறோன்றதுக்காகவோ சொல்லப்படுற ஒரு பழமொழி அது காலங்காலமாக. அதே மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு கதையில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் நான் அதை தலைப்பாக வச்சுருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறமா நாவல் இந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டு அவர் குறிப்பிட்ட அந்த கதையும் படித்ததுக்கப்புறம் எனக்கு சரிதான் அவர் இந்த தலைப்பை வச்சது அப்படின்னு புரிஞ்சுது. பாலூட்டிகள், வின்சென்டின் அறை, அரூபி அப்படின்னு ஒரு கதை, அதுக்கப்புறம் பழைய குருடி அந்த கதை ஒன்று, அப்புறம் கடைசியாக அறிவுஜீவியின் பொய் அப்படின்ற ஒரு கதை. இந்த 5 கதைகள் மட்டும்தான் இருக்குது. பாலூட்டிகள் அப்படின்ற கதையை பற்றி பார்க்கலாம். இந்த பாலூட்டிகள் கதை கிட்டத்தட்ட ஒரு ஃபோக்லோர் மாதிரி, ஒரு நாட்டார் கதைகள் மாதிரி இருக்குது. ஒரு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அடையக்கருங்குளம் அப்படின்ற கிராமத்தில் சுடலை மாடனை வழிபடுற ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு கூட்டமாக இருக்காங்க. அதில் ஒரு கந்தையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதை பற்றின விவரணைகள். அதுக்கப்புறம் அவங்க வௌவாலை பலி கொடுக்குறாங்க அந்த சுடலை மாடனுக்கு. இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை அந்த காலத்திலிருந்து வேறொரு காலத்துக்கு மாறுது, தற்காலத்துக்கு மாறுது. ஒரு பெருநகரத்துக்குள்ள அதே மாதிரி காடு மாதிரியான ஒரு தென்னந்தோப்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கு. மற்ற இடங்கள்லாம் அலுவலகங்கள், கார்ப்பரேட் கட்டிடங்கள் இருக்கு. இந்த இடம் மட்டும் அந்த தென்னந்தோப்புகளா அப்படியே இருக்கு. அதுக்கு காவலாளியா வர ஒருத்தர் பேர் சின்னத்துரை. அவர் யாருன்னா அந்த கந்தையனுடைய பேரன். ஆனா அவர் அவங்க தாத்தாவை பார்த்ததே இல்லை. அவங்க கிராமத்திலிருந்து வேற ஏதோ ஒரு காரணங்களால் பிழைப்பு தேடி பெருநகரத்துக்கு விவசாயமோ இல்லை வேற எந்த வேலைகளும் செய்ய முடியாமல் ஒரு காவல் வேலைக்கு வந்திருக்காரு. அவர் தாத்தாவை பற்றின கதைகளை நிறைய கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அதை பற்றி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவர் இந்த இடத்துல அதே மாதிரி
ஒரு வௌவால் வருது கதையில். இந்த வௌவால் தான் ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த சின்னத்துரைக்கும் பாஸ்டில் இருந்து அவருடைய தாத்தாவான திருநெல்வேலிக்காரரான கந்தையனுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்குது. அது என்னன்றதை வந்து நீங்கள் கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வௌவால் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். ஒரு இடத்துல வந்து அந்த வௌவாலுக்கு பிரசவம் பார்க்குற ஒரு காட்சியை வந்து எழுதியிருக்காரு ராஜன். அது வந்து ஒரு மாதிரி பயமும் அருவருப்பும் கலந்த ஒரு உணர்வோட தான் நான் வந்து அதை படித்து முடித்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அந்த கதையில் அந்த வர்ற அந்த ஒரு பகுதி. அது ஒட்டுமொத்தமாக அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், தங்களுடைய அடையாளங்களை இழந்துவிட்ட அல்லது தங்களுடைய அடையாளங்களை தேடுகிற மக்களுடைய கதையாக, அவங்களுடைய வாழ்வை இணைக்கிற ஒரு புள்ளியா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு கடவுளாகவோ இல்லை ஒரு வழக்கமாகவோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு. அதை மையமாக வச்சு அவங்களுடைய கதையை சொல்கிற ஒரு கதையாக தான் நான் வந்து இந்த பாலிட்டிக்கல் கதையை வந்து பார்க்குறேன். அடுத்த கதை வந்து வின்சென்ட் அரை அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையில் வர கேரக்டருமே ஒரு கொஞ்சம் மனப்பிறழ்வு கொண்ட ஒரு பையன், ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் நடக்கிற ஒரு கதை அது. அந்த வின்சென்ட் அப்படின்றவனுக்கு மனப்பிறழ்வு இருக்குது. அது போக அவனுக்கு தன்னுடைய ஜெண்டர் சார்ந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அவனை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, எந்த மாதிரி அவனை வந்து ஒரு பெண் தன்மை மிகுந்த ஒரு ஆணாக பார்க்குறாங்களா அப்படின்றதும் இந்த கதையில் வருது. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சன், அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவனுடைய நட்பு, அதுக்கப்புறம் அந்த நண்பனுக்கும் இவனுக்கும் ஏற்படுற பிரச்சனை, அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற பழக்கம், கடைசியில் வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான முடிவில் தான் அந்த கதையும் முடியும். எனக்கு இந்த கதையோட நோக்கம் என்ன அப்படின்றது புரியலை. அதுக்கப்புறமா மேபி ஒரு பீக் இன்டு த ட்விஸ்டட் மைண்டுங்கிற மாதிரி அப்படி இருக்கா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இந்த கதை வந்து வின்சென்ட் அப்படின்ற ஒரு பையனோட வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு மற்றதை நம்மளே யூகிச்சுக்கணும் அப்படின்னு விட்டுருதா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வின்சென்ட் அப்படின்ற ஒருத்தனுடைய லைஃப், அவனுடைய கன்ஃபியூஷன்ஸ், அவனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்படி இருக்கிற ஒரு பர்சன் ஒரு புது ரிலேஷன்ஷிப்னா இது நாட் நெசசரிலி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு நட்பு, அதை வளர்த்துக்கிறான். ஆனால் அந்த நண்பன் அப்படிங்கிறவன், நண்பனா இந்த வின்சென்ட் நம்புறவர் தான் அவனை திரும்பி எப்படி பார்க்குறான் அப்படின்றது தான் இந்த கதையோட ஒரு மைய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கதை வந்து பழைய குருடி அப்படின்ற இந்த புத்தகத்துடைய தொகுப்புடைய பேர் வச்ச கதை. இந்த கதை எப்படின்னா, ஒரு பொது முடக்க காலம், லாக்டவுன் பீரியட் இருந்துச்சு இல்லையா, அந்த டயத்தில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரியான மனப்புழுக்கத்தில் இருந்தோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாச்சு, நிறைய மாற்றங்களுக்கும் உள்ளாச்சு. நம்ம வழக்கமாக செய்கிற எந்த விஷயங்களையும் வழக்கமாக செய்கிற பாணியில் செய்ய முடியாத நிலை இருந்தது. நம்ம அலுவலகத்துக்கு போக முடியாது, வெளியில் போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு வெளியில் போகிற சுதந்திரம் நம்மளுக்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் போக முடியும். எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வாங்கலான்ற நிலை இல்லை, எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருந்தது. அந்த மாதிரி ஒரு வழக்கத்திலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எல்லாருமே கலெக்டிவாக வாழ்ந்தோம். அந்த மாதிரியான சூழலில் சில பேருடைய வாழ்க்கை, சில பேர் இல்லை பல பேருடைய வாழ்க்கை வந்து தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலேருந்து வேற தொழிலுக்கு மாற வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானாங்க, அல்லது வேறு இடங்களுக்கு மாற வேண்டிய, இல்லை கிடைச்ச வேலையை செய்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு மக்கள் நிறைய பேர் உள்ளானாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு சமூக ரீதியாகவும் சரி, பல விஷயங்களையும் மாற்றி போட்டுச்சு அந்த லாக்டவுன். அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றத இந்த கதையில் அவர் ராஜன் சொல்லியிருக்காரு.
இன்னொன்று ஒரு சின்ன ஒரு பிளேஃபுல் திங் ஒன்று பண்ணியிருக்காரு ராஜன். நம்ம பாலூட்டிகள் கதையில் படித்த அந்த சின்னையன் கந்தையா அந்த பெயர்களையும் அந்த பெயர் கொண்ட பாத்திரங்களை வந்து இந்த கதையில் இருக்கவங்களுக்கும் வச்சிருக்காரு. அது வந்து அதோட ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணுது. அது அப்படிதான் இன்டென்ஷனலாக வச்சாங்களான்னு தெரியல. இந்த சின்னையன் அப்படின்ற பர்சன் வந்து ஒரு சாதி சார்ந்த கொடுமைகள்லேருந்து தப்பிக்கணும், அது ஏதோ ஒரு வகையில் மாற்றிக்கணும், அந்த அடையாளத்திலிருந்து தப்பிச்சுக்கணும்னு நினச்சி பெருநகரத்துக்கு வர்றாரு. ஆனால் வந்து அவர் ஏதோ ஒரு வேலையில் இருக்கவர், அவரோட பொழப்பை பார்த்துட்டு இருக்கவர். அப்போ இந்த பொது முடக்கம் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தூய்மை அப்படின்ற பேரில் அவர் சாதி ரீதியாக சந்தித்த கொடுமைகள் மாதிரியே திரும்பவும் அதே மாதிரியே இவருக்கு நடக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் சாதியின் பெயரால் செய்யலை, தூய்மையின் பெயரால் செய்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது இங்கே கதையை படிக்கும்போது புரியும். நான் அந்த சொற்றொடர்கள்லாம் அதே சொன்னால் அவங்களுக்கு கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்றதுனால சொல்லலை. அதுதான் வந்து அந்த பழைய குருடி கதவை தரடின்ற பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் மாறிடுச்சு, இல்லை ஒன்றுத்துலேருந்து ஒன்றுத்துக்கு நம்ம மாறிட்டோன்னு ஒருத்தர் நினைக்கும் போது சம்மதமே இல்லாத ஏதோ ஒரு வேரியபிள் வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டு முன்னாடி இருந்த அதே நிலைமைக்கு ஆனால் வேற வழியாக நம்மளை தள்ளுது அப்படின்னும் போது அந்த அந்த தர்ம சங்கடமான நிலையத்தான் அந்த பழமொழியும் அதில் இருக்கிற அந்த சொற்றொடரும் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 கதையும் வந்து பெஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து எல்லா விஷயங்களையும் எழுத்தின் வழியே கடத்துறதுன்றது ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எல்லா உணர்வுகளையுமே நம்ம வந்து எழுத்துக்களால் கடத்திட முடியாது. ஆனால் எழுத்தாளர்கள் அதை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக காலகாலமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு மகிழ்ச்சி, ஒரு துயரம், ஒரு அழுகை, சோகம், இழப்பு, இந்த மாதிரி நேரடியான உணர்வுகளை வார்த்தைகளின் வழியா இல்லை கதையின் வழியா கடத்துறது ஒரு வகை. இந்த மாதிரி நேரடியா ஒரு இப்படிதான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, ஆர் ஃபீலிங்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அப்ட்ராக்டான விஷயங்கள்னு சொல்லுவோம். இது தமிழில் வந்து எனக்கு சரியான இணைச்சொல் எதுன்னு தெரியல. இந்த அப்ட்ராக்டான விஷயங்களை வந்து சொற்களாக இணைச்சு அது வழியாக ஒரு கதையை சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சாகசத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி நான் படித்த சில நாவல்கள் ஆர் கதைகள் எழுத்தாளர்கள் அப்படின்னா பா வெங்கடேசன் அவர்களுடைய நாவல் அந்த மாதிரி இருக்கும். ராஜன் மகள் உள்ளிட்ட அந்த குறுநாவல் தொகுப்பு அந்த மாதிரி இருந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன். அப்புறம் மனோஜ் அவர்கள் எழுதின புனைவன் நிழல் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி அப்ட்ராக்டான விஷயங்களில் பயங்கரமாக விளையாடி இருப்பார் அவர். அது எப்படி இந்த கதையில் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரு சொன்னாருன்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தூயன் அவர்கள் எழுதின கத்தீட்ரல் அப்படின்ற ஒரு குறுநாவல், அந்த நாவலை பற்றி நான் இன்னும் பேசலை. அதை வந்து முழுசாக என்னால் படித்து முடிக்க முடியல, மறுபடியும் படிச்சுட்டு நான் பேசுகிறேன். அந்த கத்தீட்ரல் நாவலில் சில காட்சிகளை படிக்கும்போது எனக்கு அதே உணர்வு வந்துச்சு. எப்படி இதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து கதையாக சொல்கிறாங்க, இவங்களால எப்படி இது முடியுது அப்படின்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டு வியந்து போனேன். அந்த மாதிரி ஒரு கதை தான் அரூபி அப்படின்ற கதை. ஆரம்பத்தில் வந்து இவர் முன்னுரையில் சொல்லியிருப்பார், பா வெங்கடேசனுக்கும் தூயன் அவர்களுக்கும் இந்த நாவலை வந்து நன்றி சொல்லியிருப்பார், அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதுக்கான காரணம் வந்து எனக்கு இந்த 2 கதைகளை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. கத்தீட்ரல் நாவலில் வர்ற ஒரு பகுதியை கிட்டத்தட்ட அதே மாதிரி அவர் ரீயூஸ் பண்ணியிருக்காரு வித் பர்மிஷன் ஃப்ரம் த ரைட்டர். அப்புறம் அந்த கதையோட பிளாட் என்ன அப்படின்னா, எப்படி நான் வந்து ரிவீல் பண்ணாமல் சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டீனேஜில் இருக்காங்க. டீனேஜ் ஆர் அடலசன்ஸ் அப்படின்ற அந்த 2ம் கெட்டான் பருவத்தில் இருக்காங்க. அவங்களுடைய தாய் வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தனக்கு தானே தீ வச்சு அவங்க தனத்தானே எரிச்சுக்கிறாங்க. அந்த மரணம் வந்து இந்த சின்ன பொண்ணை வந்து ரொம்பவே உலுக்கிறது. அண்ட் அவளுடைய மனதை வந்து ஒரு வகையில் அது வந்து பாதிச்சிடுது. பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இவங்களோட மனசு சம்பந்தப்பட்ட அல்ல உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தோட அது லாக் ஆயிடுது. இதுக்கு பிளாட்டை ரிவீல் பண்ணாமல் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்க அம்மாவோட மரணம்
தனிப்பட்ட முறையில் இந்த பொண்ணுடைய ஒரு எண்ணம் அல்லது உடல் சார்ந்த ஒரு செயல் கூட இன்டர்லாக் ஆகி ஒரு வாட்டியும் அவங்க அதை யோசிக்கும் போதோ இல்லை அந்த நினைவுகளுக்கு போகும்போதோ அது இவங்களுடைய அம்மாவையும் அம்மாவுடைய மரணத்தையுமே நினைவுபடுத்திட்டு இருக்கு. இது அந்த பொண்ணு எப்படி கன்ஃபரண்ட் பண்ணாங்க இல்லை அதை எப்படி தாண்டி வந்தாங்கன்றது இந்த கதையோட நாட். இதை நான் வந்து ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். உண்மையிலே வந்து அற்புதமாக இருந்தது. அதை அவர் விவரிச்சிருக்க விதமும் அதை நான் படித்து அந்த மொமெண்ட்டை தாண்டி வந்ததும் வந்து ஒரு மிகச்சிறந்த உணர்வை கொடுத்துச்சு. கட்டாயம் அந்த கதையை வந்து எல்லாருமே வாசிக்கணும்னு சொல்லுவேன். கடைசி கதையான அறிவுஜீவியின் பொய். அறிவுஜீவியின் பொய் கதையை படிக்கும்போது முந்தின கதையில் வந்து தூயனோட கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த கதையில் நான் வந்து ஒரு வெங்கடேசனுடைய ஒரு கனெக்ஷனை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்துக்கிட்டு நிஜமாக நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங், அதுக்குள்ள ஒரு நரேஷன். என்னென்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்படலைன்னா அதை திரும்ப படித்து பாருங்கள். ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அது பூனா ஒப்பந்தம் அப்படின்றது. அந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி அது ஆகக்கூடாது அப்படின்னு சில பேர் போராடினாங்க. அந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டும் அப்படின்னு சிலர் போராடினாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஒரு பக்கம், மகாத்மா காந்தி ஒரு பக்கம். இந்த விவரங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அது இன்னும் பெட்டராக புரியும். இந்த வரலாற்று பின்னணி தெரிஞ்சதுன்னா இந்த கதையை இன்னும் பெட்டராக படிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட அந்த தினம், பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகிற அந்த தினம், கதையில் இருக்கிற ஒரு சில மனிதர்கள் அந்த இடத்துக்கு வர்றவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் கதை தொடங்குது. ஒரு கட்டத்தில் ஒரு டைம் லூப் மாதிரி சில சம்பவங்கள் வந்து ஒரு புள்ளியிலேருந்து திரும்ப நடக்கும். எனக்கு குழப்பமாயிருச்சு. முதல்ல நான் அதை படித்தப்போ ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் போல, ஏன் திரும்ப அதே அச்சாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நினச்சேன். ஆனால் அதை ஒன்ஸ் யூ கெட் இட் இஸ் அமேசிங். எனக்கு அப்படி தான் இருந்தது. அந்த டைம் லூப் மாதிரியான ஒரு கான்செப்டை இந்த வரலாற்று நிகழ்வோடு இணைச்சு ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு. எழுத்தாளரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தாராஜன் அவர்கள் என்னுடைய நண்பர், பல ஆண்டுகளாக தெரியும். அவர் வந்து பல பதிப்பகங்களில் வந்து ஒரு எடிட்டராக இருந்திருக்காரு, ஒரு பிழை திருத்துபவராக இருந்திருக்காரு, ஒரு பத்திரிகையாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி கார்ப்பரேட் உலகத்திலையும் இருந்திருக்காரு. பரவலான ஒரு அனுபவமும் வாசிப்பும் உள்ள ஒரு நபர். அதனால் அவருடைய எழுத்துக்காக, அவருடைய ஆக்கத்துக்காக நான் ரொம்ப ஆவலோட காத்திருந்தேன். கொஞ்சம் கூட ஏமாத்தலை. திஸ் புக் லைக் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் மீ. எல்லா வகையிலையும் வந்து எனக்கு திருப்திகரமாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது சில விஷயங்களை படிக்கவும், உள்வாங்கிக்கவும், புரிஞ்சுக்கவும். பட் ப்ளஷர் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்கிறத வந்து அதுதானே, நம்ம அதை எழுத்தின் வழியாக அதை கண்டடைகிறது தானே நம்ம இந்த மாதிரி கதைகளை தேடி படிக்கிறதுக்கான காரணம். ஸோ அந்த வகையில் இது ஒரு அற்புதமான புத்தகம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த புத்தகத்தோட பேர் பழைய குருடி. எழுதியவர் வந்து ராஜன் அவர்கள். எதிர் வெளியீடு இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான வடிவமைப்பில், நடுவில் ஒரு மாடர்ன் ஆர்ட்டெல்லாம் வேறு வரும். அதை அவங்க தேர்ந்தெடுத்து கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி பொருத்தினதும் இந்த டிசைனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. புத்தகத்தை வந்து கட்டாயம் படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மறுபடியும் வேறொரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.